இதுக்கு போர் இருக்குது, பயங்கரமான போர் இருக்குது. அந்த அந்த கெல்ட்டு பயலை இன்னைக்கு நான் அடிச்சு முடிக்க போறேன் நான். வாடா வாடா வந்துட்டு பேசுறா, வாடா வாடா டாஸ் வந்துட்டு பேசுங்கடா, டாஸ் போடுறா போடு. சில்லற காசு போறக்கு இவ்வளவு பேச்சு வேணும். சில்லற காசு இல்லடா டேய், கொஞ்சம் பாடுறா. குறி வச்சா யாரோ உழுகுது பாத்துக்கங்க. இன்னைக்கு உழுகுதுடா, நீ வேணா பாரு, தண்டை துண்டை உழுகுது பாருங்க. தலைவரா இல்ல அந்த அணில் குஞ்சானதெல்லாம் பார்க்கலாம்டா டேய். ஓகேவா, பாத்துக்க. இது பூ மாலை, இது போடுங்க. சரி ஓகேவா. பின்னாடி வர இங்கதான் இருக்கு. ஓகேவா ஓகேவா ஓகேவா. போடுங்க பண்ணாதீங்க, போடுங்க கையிலே. நாங்க தான் பேட்டிங். வீட்டுல என்ன இருக்காங்களா? எல்லாரும் அழகா இருக்கான் இல்லையா? இல்லண்ணா இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கான் கிடையாது. ஃபாலோ பண்றல நம்ம இன்ஸ்டாகிராம்ல எப்பவுமே ஒரு பொண்ணோட ஸ்டோரி போட்டே இருக்கும். இவனை ஃபாலோ பண்றியா? என்னடா பேர் உன்னோடது? ஹரிஹரன். அதுக்கு கரெக்டா. நான் வேற எவனும் சொல்லிட்டு நான் ஃபாலோ கொடுத்து போலிங்க ஃபீல்டிங்கா? ஃபீல்டிங் போலிங் ரெண்டு ஒன்று தான். நம்ம வெளியே தான் நிற்கிறோம். ஃபீல்டிங்கும் சரி போலிங் ரெண்டு ஒன்று தான். ஓகே, ரிவால்வரி பயங்கரம் நிற்கிறாங்க. செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாங்க. அவங்க வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல அவனை உன் விளையாடுனா விளையாடு, இல்லை நீ எந்திரிச்சு வெளியே கூட போய்க்க. விளையாட தெரியலன்னா வெளியே போயிருங்க. கையில சனிய எதுக்கடா வீட விளையாட வர மயிறு? கை கையில வருது. டக்குனு போயிருச்சு. கொஞ்சம் சத்தியமா பாக்கல, சருன்னு போயிருச்சு. இல்ல வச்சுட்டா இப்படி போய் இவனை எவன லாங் நிக்க வச்சது? பால கையில பிடிங்க, மாறினா சாய்க்க காட்டாதீங்க. சொல்றவர் கட்ட கையில பிடிச்சிருவாரு. இது கேட்ச் சொல்லு, இது கேட்ச் அவருக்கு. அண்ணன் இப்படி இருக்கிறான், தம்பி நல்லா ஃபீலிங் பண்றான். எனக்கு உண்மையே புரிய மாட்டேங்குது. செவனி சேர்த்து அப்படி போடுங்க. அவருக்கு தான் அது, அவருக்கு தான் அது. எனக்கு புரிய. நீ எவன் டீமுடா? நீ பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? இது எவன் டீமோ நீ ஆடிட்டு இருக்கிறானுங்க. நான் சத்தியமா அவருக்கு தான். யாருக்கு வந்துச்சு? கையில 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 கிடையாது, நான் வலையில. அது மணி கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு மணி. இவனை பார்த்தாலே எரிச்சல் மாதிரி ஆகுது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னையோட கஷ்டகாலம் நினைச்சுக்க. இந்த டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் என்னென்னமோ நினைச்சேன். நான் இதுக்குள்ள முடி வளர்ந்துருக்கு, மூளை 5 பைசா வளரல. அது வேறயா? நான் வேற யாரையும் பேச மாட்டேன். உங்களுக்கு உங்களை இல்லைங்க, இவனைங்க. முடி யாருக்கு வளர்ந்துருக்கு? அதாவது ஃபீல்டிங்ல அவரு இல்ல நான் சொன்ன எனக்கு புரியவே இல்லை. அப்பளே அவன் என்ன சொல்றான், நீங்க உங்களை நினைச்சுக்கிறீங்க. நான் இப்ப இவனை சொல்றேன், உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு கிரவுண்டை தேடி ஓடுவோம். இப்போ இருட்டை தேடி. இப்போ நைட்டு 11 மணிக்கு கிரவுண்டை தேடி ஓடுறோம். கிரவுண்டை தேடி இல்லை, இருட்டை தேடி ஓடிட்டு இருக்கோம். இருட்டை தேடி ஓடி கொஞ்சம் வெளிச்சத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். அடுத்த பேட்ஸ்மேன் தயாராக இருக்கவும். அருமையான அருமையான ஒரு ஆறுகள், அருமையான ஒரு ஆறுகள். ஆறுகளா? ஆறுகள் அது 6 6 இல்ல நாங்க நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு தேவையில்லை. நல்ல ஒரு ஆறுகள், நல்ல ஒரு ஆறுகள், அருமையான ஆறுகள். இது தேவையில்லாத ஒரு ஷாட், தேவையில்லாத ஒரு ஷாட். விழுந்துருச்சு இல்லையா? தள்ளாடி நீ தான் உழுக போற. போடா 35 பாப்பா. அனாமத்த 35 போயிருக்கு. அருமை அருமை. அவுட் அவனே அவுட் ஆயிருப்பா. தேவையில்லாத ஒரு ஷாட். நீ லாஸ்ட் பால் நினைச்சீங்கன்னா நான் வரமாட்டேன். நீ அதுக்கு தான் பிளான் பண்ற. அடிச்சாடு வராம பத்தியா? எப்படி வேணா அடிச்சுட்டு வராம தரவன் சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையல. கடைசி பந்துல ஏன்னா ஓடாம இருக்கிறீங்க? அதான் ஜி இவரோ சிங்கிள் அவரோ சிங்கிளே ஒரு 4. அதே மாதிரி அடி. இது அது இல்ல, அங்கேயே அடி. குறி பண்றதுல இப்போ எங்க அடிச்சறாவனா? வயித்துலயா? மைக்ல பேசணுமா? முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? உயிரே போனாலும்
என் டீமை காப்பாத்தான் வெளியே வர மாட்டேன்டா. எல்லாம் ரிட்டையர்மெண்ட் போடனா நீ எல்லாம் நாசமா தான் போவோம் பாரு. போடு 2க்கு 3 டேய் அடிச்சீங்க ஓடிடுங்க தயவு செஞ்சு. போடு நம்ம தான் போடு. நான் முடிச்சா 4ல தான் முடிப்பேன்னு மயிர் நாய் மசம்டா. போடு 2க்கு 3 தான் போடு. போடு 2க்கு 3 தான் போடு. போடா போடு அப்படி. ஃபர்ஸ்ட் மேட்ச் கடவுளுக்கு. டேய் உங்களுக்கு எல்லா மேட்சுமே கடவுளுக்கு தான்டா இருக்குது. என்ன வண்டியில வச்சிருக்கீங்க இப்படி ஆடுறீங்க நீங்க ரெண்டு பால் தான் நான் ஆடுறேங்க. 100 அடிக்க. என்ன தட்டு. என்ன தம்பி சார் பாட்டு 100 ரூபாய். அல உங்க காலோட அழகு இந்த கேமரால காட்டிட்டு தான் போணுமா அதுதான் தம்ப்நெயில நீங்க போங்க. நம்ம ஏரியால பக்கிரிபாய் தோட்டம் இருக்குல்ல அங்கதான் விளையாடுவோம்லாம் எல்லாம் காலையில 5-6 மணிக்கு வந்துருங்க. 5:15 அலாரம் வச்சு அலாரம் கூட வைக்க மாட்டேன் ஆனா 6 மணிக்கு வந்துருவோம். இருக்கணும் கொட்டு. எவன் கிரவுண்டுனே தெரியாது. அங்க போய் ஜாலியாக ஒரு 5:15 அலாரம் வச்சு அலாரம் கூட வைக்க மாட்டேனால வந்துருவோம். நான் அம்மா கிட்ட எழுப்பி விட சொல்லுவோம் நம்ம. ஒவ்வொருத்தன் வீட்டுக்காக காலைல மேட்ச் இருக்கு எழுப்பி விடுவேன்னு சொல்லுவோம். அவங்க அம்மா அசிங்கமா திட்டுவாங்க, என் பையனுக்கு எடுக்கிறதே நீதான்ப்பா அப்படின்னு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவும் அவ்வளோ அழகாக திட்டுவாங்க. அறிவு இருக்காப்பா உங்களுக்கு, சோறு தானப்பா திங்கிறீங்க 3 நேரம், எதுக்குப்பா அவனை வந்து தூங்குற நேரத்தை எழுப்புறீங்க, உங்களுக்குன்னு வீடு இல்லையா, மூடிட்டு போங்க தம்பிகளா. ஃபர்ஸ்ட் அவ்வளோ அழகாக திட்டுவாங்க. கேட்கறக்கே அவனை இனிமையாக வெயில்ல தான் போய் விளையாடுவோம், வெயில்ல தான் எல்லாம் ஆடுவோம். அப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியாது. இப்போ 5 நிமிஷம் வெயில் நிற்க முடியல. வயசாயிட்டு வருதுல்ல மணியா, உனக்கு வயசாகுது எனக்கு வயசாகுது. அப்படி சொல்லாத, எனக்கெல்லாம் வயசாகுது. அப்புறம் நீ வயசாயிட கிளம்ப நல்லா இளந்தாரி பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும், நீ நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் சொல்ற ஒலிம்பிக்ஸ்ல போய் கலந்துட்டு மூதேவிக்கு ஒரு ரன் ஓடிடுறானா மூச்சு வாங்கி. போன வாரம் விளையாண்டதோட இதுல இருக்கான், ஏதோ பேசிடுவோமா பயந்துட்டு இருக்கான். இல்ல போன வாட்டி விளையாண்டதுக்கு என்ன நான் பேசுறான் தெரியுமா, பேசாம இருக்கிறான். 6 மேட்ச் விளையாண்ட 3 ஜெயிச்சு கடைசி ஒரு மேட்ச் ஜெயிச்சு போட்டு என்ன பேச்சு பேசுற. டீமுக்கு ஒரு மோட்டிவேரு. ஆமா ஆமா டேய் நீ தான் அடிச்சிட்டு இருக்க, நீ அடிச்சுக்க. பேச்சு கொடுக்காம இருந்தா மட்டும். இங்க இப்ப தண்டத்துக்கு அவனுக்கு போச்சா 2 பால் வேஸ்டா போகுது. நீயே ஆடிட்டு இருந்திருக்க. காச்சு அடாலடி. வணக்கம் வணக்கம். என்னடா பேட்டிங் ஆட போறேன். சொல்லு தங்கம். சம்பவம் சொல்லு தங்கம். கோப்பையின் அவல நிலை காண முடியாத மக்கள். சேல மேல சேல வச்சு 60 சொல்றேன். பொய் சொன்னா உண்மையா ஸ்கோர் வந்துருங்க. ஒரு 90 கரெக்டா தெரியாத ஸ்கோர். என்னடா 86 ரன்கள் அடித்து 16 ரன்கள் தேவைப்படுகிறது. எந்த ஸ்கூல்ல படிச்ச? 86 14 100 14ங்க 16 4ங்க 84 தான சொன்னேன். 14பா. எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ? நீ ஸ்கூல்ல படிச்சியானே எனக்கு இப்ப டவுட்டா இருக்குது. நம்மள ஒட்டுக்கார படிச்சா சிஎஸ்ஐ. அப்ப அந்த லட்சம் தான் இருக்கு. 98 சொல்லிடுறேன். நூத்தி 2. ஒரு வழியா நாங்க அனைத்து மேட்சுமே ஜெயிச்சு கோப்பையை கைப்பற்றியுள்ளோம். அடி அடி பலமான அடியா இருக்குது. மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம். அடிச்சு நாக் அவுட்.